அன்பின் பரலோகத்தின் ராஜா, இந்த அருமையான பொழுதிற்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அதிகாலை பொழுதிலும் கூட நாங்கள் ஒரு சிலராய் கூடி ஆண்டவரே உமது பருவத்தை நோக்கி பார்க்க வைத்த கிருபைகளுக்காய் உமக்கு நன்றியை ஏறெடுக்கிற ராஜா. ஹல்லேலூயா. எங்களுக்குள் வாழ்பவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பிதாவே, ஸ்தோத்தரிக்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும் என்று ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம் பிதாவே. அனுதினமும் எங்களை பாதுகாத்து வழி நடத்தும் எங்கள் அன்பின் தெய்வமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் போக்கிலும் மரத்திலும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே எங்களை பாதுகாத்து வழி நடத்தின கிருபைகளுக்காக உமக்கு நன்றியை ஏறெடுக்கிற ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இம்மட்டுமா எங்களுக்கு உதவி செய்து வந்த நல்ல எபினேசராய் எங்களுக்குள் வெளிப்பட்டீரே, உமக்கு நன்றியை ஏறெடுக்கிற ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு நல்ல உடல் சுகத்தை தந்து யெகோவா ராபாவா எங்களோடு நடப்பவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி தரும் தேவனாய் யெகோவா நிசியாய் ஜெயம் கொடுக்கும் தேவனாய் எங்களோடு கூட இருப்பவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் நல் மேய்ப்பராய் இருப்பவரே யெகோவா ரூபாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த மாதங்கள் முழுவதும் எங்கள் தேவைகளை அனைத்தும் சந்தித்து மீது எடுக்கும் கிருபைகளை தந்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல யெகோவா ஈரா எங்களோடு வெளிப்பட்டீரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்நாள் வரை ஆண்டவரே எங்களை சுகபத்திரமாய் பாதுகாத்து வந்தீரே, அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த அதிகாலை பொழுதிலும் நாங்கள் கூடி ஆண்டவரே உம்மை நோக்கி ஜெபிக்க, உம்மை நோக்கி விண்ணப்பங்களை ஏறெடுக்க, உம்மை நோக்கி மன்றாட ஆண்டவரே இந்த அருமையான தருணத்தையும் இந்த மகா ஸ்லாக்கியமான ஸ்தலத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தீரே, உமக்கு நன்றியை ஏறெடுக்கிற ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவரே நீர் ஆலோசனை கர்த்தராய் இருந்து இதுவரை நடத்தி வந்த கிருபைகளுக்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கூறிய பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. திகையாதே, நான் உன் தேவன் என்று ஆண்டவரே எங்களோடு கூட உறுதிப்படுத்தினீரே, எங்களோடு கூட உடன்படிக்கை படுத்தினீரே, அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். நான் உன்னை பலப்படுத்தி சகாயம் செய்து என் நீதியின் வழக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கூறிய எங்கள் வாக்குத்தத்தம் பண்ணி எங்கள் அன்பின் தெய்வமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவையிலும் கூட ஆண்டவரே இந்த அருமையான ஊழியத்தை எங்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் மேலும் ஆண்டவரே இந்த ஊழியத்தை விரிவடைய செய்ய ஆண்டவரே நீர் கிருபை அருளும் சுவாமி. எல்லைகளை விரிவுபடுத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமது கரம் எங்களோடு இருந்து எல்லா தீமைகளுக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளட்டும் பிதாவே. நன்றி அப்பா. இதுவரை காத்து வந்த தெய்வத்திற்காக உமக்கு நன்றியை ஏறெடுக்கிற ராஜா. இதுவரை நடத்தி வந்த தெய்வத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான பொழுதை, இந்த அருமையான ஜெப வேளையை ஆண்டவரே உமது பொற்கரங்களில் ஒப்படைத்து துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்தி மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபித்து துவங்குகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. துதி உண்டாவதாக. இந்த உபவாச காலத்தின் காலை வேளையிலே கர்த்தரை ஆராதிக்கவும், தேவனுடைய வசனத்தை கேட்டு பலப்படவும், தேவ சமூகத்தில் அமர்ந்து அவரை மகிமைப்படுத்த வந்திருக்கிற உங்களை அவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ராஜாவுக்கு ஒரு மகிமை செலுத்துவோம். அந்த கிறிஸ்துவாகிய கண்மலத்தில் நீங்கள் விசுவாசத்தோடு இந்த காலை வேளையில் அவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு நாள் வெட்கப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. இந்த கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்திருக்கிற ஒரு நாள் என்ன செய்வதில்லையா, வெட்கப்படுவதில்லை. ஆமென். இந்த கண்மலையாகிய கிறிஸ்து உங்களை இந்த உலகத்தின் பொருட்கள் அல்ல, பொன்னினாலும் வெளியினாலும் நம்மை மீட்கவில்லை. அவர் தம்முடைய வெளியேறப்பெற்ற மாசற்ற இரத்தத்தினால் நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். முன்னே பாரம்பரியத்தினால் கட்டப்பட்டிருந்த நம்மை ஆண்டவர் தம்முடைய குற்றமற்ற இரத்தத்தினாலே மீட்டு கொண்டார் என்று 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். அவருடைய தயை நாம் ருசித்தது உண்டானால் அவரை உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி ஏறெடுத்து
அவரை எந்நேரமும் நாம் மகிமைப்படுத்தும்படி தேவன் நம்மை பரிசுத்த ஆசரிக ராஜரீக கூட்டமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மை உணர்ந்து அவரை மகிமைப்படுத்தும்படி தேவன் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதான் 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். அங்கே வேதம் இப்படி சொல்லுகிறது, ஜீவனுள்ள கற்களை போல. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படியாக பரிசுத்த ஆசரிய கூட்டமாயும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமா பிதாவாகிய தேவனுக்கு நாம் ஆவிக்கேற்ற பலி செலுத்தும்படியா தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் ராஜரீக கூட்டமாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் அவருடைய தயையை ருசித்தது உண்டானால், இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தினால் என்னை மீட்டு கொண்டார் என்பதை நீங்கள் ருசித்தது உண்டானால், நீங்கள் ஆவிக்கேற்ற பலியை செலுத்துகிறவர்களாயிருப்பீர்கள். அல்லேலூயா. அவருக்கு மகிமை செலுத்துகிறவர்களாயிருப்பீர்கள். தேவனை துதிக்கிறவர்களாயிருப்பீர்கள். அல்லேலூயா. அதனால தான், ஏனென்றால் அவர் நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். என் ஆவி ஆத்துமா சரீரத்தை மீட்டு கொண்டிருக்கிறார். ஆமென். அதனால தான் ஃபாதர் இப்படி பாடுறார், நான் பாடும்போது என் உதடுகள் கம்பீரித்து மகிழும். ஆமென். ஏன்னா அவர் மீட்டு கொண்டிருக்கிறார் என் ஆத்துமாவை. அல்லேலூயா. அவர் என்னை ரட்சித்திருக்கிறார், என்னை விடுவித்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு, ஆண்டவர் என்னை மீட்டு கொண்டிருக்கிறார் என்ற மகிழ்ச்சியோடு அவரை துதித்து அவருடைய நாமத்தை இந்த காலையில் மகிமைப்படுத்துவோம். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்கரித்து அகமகிழும். ஆமென். ஆண்டவரே, நீர் உம்முடைய இரத்தத்தினால் எங்களை மீட்டு உம்முடைய பிள்ளையாக தெரிந்து கொண்டதற்காக நன்றி. உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே எங்களை மீட்டு கொண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். கைத்தட்டை பாடி இந்த காலை வேளையிலே உற்சாகமா நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். மகிழ்ச்சியோடு நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடுவே, நான் துதிப்பே, இரவு பகல் என் நேரமும். நான் பாடுவே, நான் துதிப்பே, இரவு பகல் துதியார் என் நாவு நிறைந்து இருப்பதாக. துதியார் என் நாம் ஒருமனப்பட்டு அவரை துதிப்போமாக. நாள்தோறும் நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு 40 நாள் உம்மை துதித்து மகிமைப்படுத்துவோம். மாத்திரமல்ல, வாழ்நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். இந்த கண்மலையாய கிறிஸ்து மேல் நம்பிக்கை இருக்கிற வெட்கப்படுவதில்லை. நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். எப்போதும் நான் தேடும் கண்மலை நீதானே. சொல்லுங்க. எப்போதும் நான் தேடும் அல்லேலூயா கண்மலை நீதானே. என் புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீதானே. சொல்லுமா. புகலிடமும் என் காப்பகம் எல்லாம் நீதானே. எல்லாம் நீதானே. கரங்களை உயர்த்தி நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு
நம்பிக்கையோடு துதிப்பே. ஆமே உம்மை நாள்தோறும் உம்மை துதிப்பே. நம்பிக்கையோடு துதிப்பே. கருவறையில் இருக்கும்போது கருவறையில் இருக்கும் போதே கர்த்தர் என்னை பராமரித்தீ. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கருவறையில் நான் இருக்கும் போதே கர்த்தர் என்னை பராமரித்தீ. குறைவின்றி குழந்தையாக வெளியே நீ கொண்டு வந்தீ. ஒரு குழந்தையாக ஆண்டவரே குறைவின்றி ஆமென் வெளியே நிற்கொண்டு இந்த நாள் வரை பராமரித்து வருகிறீர். உமக்கு நன்றி. நாள்தோறும் உம்முடைய இரத்தத்தினாலே என்னை பாதுகாத்து வந்தீரே. நம்பிக்கையோடு துதிப்பே. உன்னை பாரம்பரியத்தினால் கட்டப்பட்டிருந்த என்னை உம்மை துதிப்பே. உன்னை வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே நம்பிக்கையோடு துதிப்பே. அல்லேலூயா. இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம். சொல்ல முடியுமா? இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம். சொல்லுங்க. நீதானே நீதானே என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையும். ஆமென். நீதானே என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையும். நாள்தோறும் உம்மை துதிப்பே. நம்பிக்கையோடு எனக்கு ஒரு எதிர்காலம் வைத்திருக்கிறார், எனக்கு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், எனக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு துதிப்பே. அல்லேலூயா. முதிர் வயது ஆனாலும் தள்ளிவிடாதவரே, என்னை ஒருபோதும் தள்ளாதவர். வயதே ஆனாலும் என்னை தள்ளிவிடாதவர். பலன் குன்றி போகும்போது கை விடாதவரே. நான் பலன் குன்றி போகும்போது என்னை கை விடாதவரே. கரங்களை தட்டி நாள்தோறும் உம்மை துதிப்பே. எழுதுங்க பாடுவோம். நம்பிக்கையோடு துதிப்பே. ஓ நாள்தோறும் உம்மை துதிப்பே. நம்பிக்கையோடு துதிப்பே. நாள்தோறும் நம்பிக்கையோடு துதிப்பே. நாள்தோறும் உம்மை துதிப்பே. நன்றி அப்பா, நன்றி நன்றி. நம்பிக்கையோடு துதிப்பே. நாள்தோறும் உம்மை துதிப்பே. நம்பிக்கையோடு துதிப்பே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, என்னை சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. ஆமே. நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ. இயேசையா நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. கரங்களை தட்டி இந்த காலை வேளையிலே ஹல்லேலூயா நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா முழு பலத்தோடு அவரிடத்தில் விசுவாசம் வைத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்படுவதில்லை. இந்த கண்மலையாகிய கிறிஸ்து உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். தம்முடைய சொந்த இரத்தத்தினால் உங்களை மீட்டுக் கொண்ட தேவன், ஓ ராஜாதி ராஜா சேனைகளின் கர்த்தர் உங்களை காண்கின்றார். உங்களை காண்கின்ற தேவன், உங்கள் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்ற தேவன், உங்கள் அனைத்தையும் ஆராய்ந்து அறிந்திருக்கின்ற கர்த்தர் நிச்சயமாக உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவர். அவரே உமக்கு நன்றி. நன்றி அப்பா. அப்பா உமக்கு நன்றி. இந்த காலை வேளை அவரை ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கலாம். அவர்
கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்ததுண்டானால் நீங்கள் ஆவிக்கேற்ற பலி செலுத்துவீர்கள். ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி, நல்லவரே, நீர் என்னை மீட்டு கொண்டவரே, உமக்கு நன்றி, ஹல்லேலூயா, நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திர. வாய் திறந்து எல்லாரும் ஸ்தோத்திர பலி செலுத்துங்க. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்தி ராஜாவை மகிமைப்படுத்துங்க. அவருடைய பிரசன்னம் நமத்தில் இருக்கு. அவர் உன்னை காண்கிறார், உன் கண்ணீரை காண்கிறார், உன் வேதனை அறிகிறார், உன் துக்கத்தை அறிந்திருக்கிறார், உன் பலவீனங்களை அறிந்திருக்கிறார், நோய்களை அறிந்திருக்கிறார். உன் எதிர்காலம் தேவனுடைய கரத்தில் மகிமையாய் இருக்கிறது. இந்த காலை வேளையிலே அவர் உன்னை காண்கிற தேவனாய் இருக்கிறார். அவரை துதித்து தேவனை மகிமைப்படுத்து. அவர் உங்களுக்கு யோசனை சொல்லித் தருவார், ஆலோசனை சொல்லித் தருவார், உன்னை போதித்து நடத்துவார். நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற கர்த்தர் உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா. மணி போ காப்பவரே, ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. ஓசன்னா 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 ஓசன்னா. சிலுவையினா மீட்டவரே, ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே, உமக்கு ஆராதனை. இந்த காலை வேளையில் உம்மை ஆராதனை செய்கிறோம். கரங்களை உயர்த்தி ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. வழி நடத்தும் விண்மீனே, ஆராதனை. ஒளி வீசும் விடிவெள்ளியே, ஆராதனை ஆராதனை. உங்களை காண்கின்ற தேவ் இன்றைக்கு ரட்சிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கே ரட்சணிய நான், இன்றைக்கு தேவன் உனக்கு அனுகூலமான வழியை திறக்க முடியும். கரங்களை உயர்த்தி ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஹல்லேலூயா, நன்றி. உம்மை உயர்த்துகிறோம். உம்முடைய மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும். உம்முடைய வார்த்தை அனுப்பி எங்களை உயிர்ப்பிப்பீராக. தகப்பனே, உம்முடைய ஆலோசனை எங்களுக்கு தந்து, உம்முடைய வார்த்தைகளை தந்து எங்களை பலப்படுத்துவீராக. எங்களை காண்கின்ற தேவன் இந்த காலை வேளையில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கண்டு பலப்படுத்துவீராக. அற்புதங்களை செய்வீராக. இன்றைக்கே ரட்சணிய நாள். இன்றைக்கு கர்த்தர் அனுகூலமான கதவுகளை திறப்பீராக. ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற வெட்கப்படுவதில்லை. வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் தலையை உயர்த்துவீராக. நீதியின் சூரியன் உதிப்பீராக. கர்த்தருடைய மகிமையான பிரசன்னம் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இறங்கட்டும். படுத்த படுக்கையில் இருக்கிற எழுப்பி விடும்படி உம்முடைய வல்லமை இறங்குவதா. இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளை கொடுக்கிறேன். படுத்த படுக்கையா இருக்கிறவர்களை படுக்கையை மாற்றி போடும்படி அற்புதம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் எவரி சிக்னஸ் இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதா. இயேசுவின் தழும்புகளால் சுகம் உண்டாவதாக. உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எடுத்துக்கொண்ட தலைப்பு எகிப்திலிருந்து கானான் வரைக்கும். யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 8 வசனங்கள் வரை. அவர்கள் பரதேசிகளாய் தங்கின தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களோடு என் உடன்படிக்கையையும் ஏற்படுத்தி இருக்கிறேன்.
எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். போதும். முதல்ல நீங்கள் 4ஆம் வசனத்தில் பார்க்கும்போது என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறேன் என்று பார்க்கிறோம். அடுத்து பார்க்கும்போது இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சை நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன் என்று சொல்கிறார். இங்கே யாத்ராமம் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 24ஆம் வசனம், யாத்ராமம் 2ஆம் அதிகாரம் 24 பார்க்கும்போது தேவன் தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். ஆம், தேவன், நம்முடைய தேவன் உடன்படிக்கையின் தேவன். உடன்படிக்கையை ஏற்படுத்தி அடுத்து பார்க்கும்போது உடன்படிக்கையை நினைத்தேன் என்று சொல்கிறார். இங்கு நாம் யாத்திராம் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது நினைவு கூர்ந்தேன் என்று சொல்கிறார். ஆம், தேவன் நம் உடன்படிக்கையின் தேவன், உடன்படிக்கையை ஏற்படுத்தி அவர் மறவாமல் நினைத்த தேவன் என்று நாம் பார்க்கிறோம். ஆம், அடுத்து பார்க்கும்போது நான் கர்த்தர் என்று சொல்கிறார். ஏசாயா 42ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நான் கர்த்தர், இது என் நாமம் என்று சொல்கிறார். ஆம், நமக்கு கர்த்தர் என்கிற நாமத்தால் அந்த இஸ்ரவேல் மக்கள் அறியப்பட்டு இருந்தார்களாம். என்ன செய்தாராம் கர்த்தர்? என்ன செய்தார் என்று பார்க்கும்போது, நானே கர்த்தர், உங்கள் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து நீங்களாக்கி. அப்போ 3 காரியத்தை அவர் செய்திருக்கிறார். என்ன செய்தாராம்? சுமைகளை நீக்கி. சுமை என்று பார்க்கும்போது உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல கர்த்தர் தன்னுடைய தோளில் சுமந்து கொண்டு வந்தாராம், சுமை தாங்கி அவர். அதே போல் ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் எல்லாருடைய பாவங்களையும் தானே சுமந்து என்று நாம் பார்க்கிறோம். அடுத்து பார்க்கும்போது நான் உங்களை விடுவித்து. நம்முடைய தேவன் விடுதலையின் நாயகன், விடுதலை கொடுக்கிற தேவன். அவர் அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அடுத்து நாம் பார்க்கும்போது அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி. ஆம், அவர் அடிமைத்தனத்திலிருந்து நீங்களாக்கி, பாவ அடிமைத்தனத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டு இருக்கிறார். அவர் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானான் தேசம் வரைக்கும் கூட்டி கொண்டு சென்றாரோ, நாமும் இந்த பயணத்தில் தான் நாம் இருக்கிறோம். நாம் பரலோக ராஜ்யத்தை பார்க்கும்படி நாம் வாஞ்சித்து கொண்டு இருக்கிறோம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மேல் வாஞ்சையாய் இருக்கிறது. ஆம், நாம் பரலோகத்துக்கு போவதற்காக வாஞ்சித்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் நம்மை எப்படி இஸ்ரவேல் மக்களை தன்னுடைய தோளின் மேலே சுமந்து கொண்டாரோ, நம்முடைய பாவங்களை அவர் என்ன செய்தாராம்? ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை, அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தாராம். ஆம், நம்முடைய தேவன் துக்கங்களை சுமந்து கொண்டாராம். எப்படி நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டாராம்? பார சிலுவையினை அந்த கொல்கதா மேட்டின் மேலே நடந்து, அந்த ஒரு பெரிய பாரம், அந்த சிலுவை, அந்த தாங்கொன்னா சிலுவையை, வேதனையை அனுபவித்து அந்த சிலுவையை சுமந்து கொண்டு நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக தன்னுடைய தோளின் மேல் அந்த சிலுவையை, பார சிலுவையினை அவர் சுமந்து கொண்டு நம்மை அவர் நித்திய ஜீவன் பரலோகத்துக்கு கொண்டு சேர்ப்பதற்காக அவர் பாவமில்லாத அவரை நமக்காக அவர் பாவமாக்கினார். எப்படி மீட்டிருக்கிறாராம்? எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் இரத்தத்தினால் ஆகிய மீட்பு. ஆம், அவர் இரத்தத்தை விலை கிரயம் கொடுத்து கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. ஆம், விலைமதிப்பற்ற அந்த இரத்தத்தை நமக்காக பூமியில் சிந்தி அவர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஆம், அதே போல் 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் புதிய உடன்படிக்கைக்காகிய என்னுடைய இரத்தம் என்று சொல்கிறார். இதை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று நாம் நம்முடைய ஆலயத்தில் நாம் இரத்தத்தையும் அப்பத்தையும் நாம் பானம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஒரு சின்ன சாட்சி. எங்கள் அப்பா வெட்டினரி டாக்டர், எல்லாருக்கும் தெரியும். அந்த மாட்டினுடைய ஜெர்ம்ஸ் அவங்க கைக்குள்ளே போய் அவங்க படுத்த படுக்கையே ஆயிட்டாங்க. அப்போ அமெரிக்காவிலேருந்து, ஸ்வீடன்லேருந்து, அதே போல் லண்டன்லேருந்துலாம் அவங்களுக்கு மருந்து வந்ததாம்.
ஆனால் ஒன்றுமே அவர்களை சுகப்படுத்தவே இல்லையாம். ஆனால் ஒன்று அவர்கள் செய்தார்களாம், உம்முடைய இரத்தத்தை நான் போய் பானம் பண்ணுவேன், கண்டிப்பாக எனக்கு சுகம் கிடைக்கும் என்று ஒரு பொருத்தனையோடு போய் அந்த போய் திருவிருந்தில் போய் கலந்து கொண்ட போது ஒரே வாரத்தில் அந்த ரத்தம் சரியாகி சீரம் என்று சொன்னார்கள். எனக்கு அவங்க இந்த டேர்ம்ஸில் எனக்கு தெரியல, சொல்ல தெரியல. ஆனால் அந்த ஒரே வாரத்தில் திருப்பி பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது எல்லாமே நார்மலுக்கு விட்டதாம். அவங்க விசுவாசத்தோடு அந்த இரத்தத்தில் போய் திருவிருந்தில் போய் பானம் பண்ணும்போது இன்றும் அவர்கள் 85 வயது நடமாடி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ அந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு, ஆனால் நாம் எப்படி நாம் அந்த திருவிருந்தில் பானம் பண்ண கலந்து கொள்ள வேண்டும் என்பது கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஆராய்ந்து அறிந்து நாம் அந்த பரலோக ராஜ்யத்தை காணும்படி நாம் பார்க்கும்படி நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். தாவீது சொன்னது போல என் பாவத்தை எல்லாம் கழுவி ஈசோப்பினால் என்னை கழுவும் என்று சொல்கிறார். அதே போல வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். நாம் ஆராய்ந்து பார்த்து நித்திய வழியிலே நம்மை நடத்தும்படி நாம் அவரிடம் கெஞ்சி பிரார்த்திக்க வேண்டும். அதே போல கர்த்தர் நம்மை எதற்கு நம்மளை ஏற்படுத்தி இருக்கிறார், உருவாக்கி சிருஷ்டித்து படைத்திருக்கிறாராம், அவருடைய மகிமைக்கென்று படைத்து உருவாக்கி சிருஷ்டித்திருக்கிறாராம். எதற்காகனா கண்களிலிருந்தும் குருடராய் இருக்கிறவர்களையும் காதுகள் இருந்தும் செவிடராய் இருக்கிறவர்களையும் கொண்டு வா என்பேன். ஆலயத்துக்கு கண்களிருந்தும் குருடராய் இருக்கிறவர்களையும் காதுகள் இருந்தும் செவிடராய் இருக்கிறவர்களையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? அழைத்து கொண்டு வர வேண்டும். தாயின் கற்பத்தில் அவர் நமக்கு அவருடைய நாமத்தை கொடுத்து, கர்த்தர் என்ற நாமத்தை கொடுத்து அவர் பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிறாராம் நம்மை. அவருடைய மகிமைக்காக அவருடைய மகிமையை சொல்லி வரும்படி நம்மை உருவாக்கி படைத்து சிருஷ்டித்து கொண்டு வந்திருக்கிறாராம். நாம் கர்த்தர் என்ற நாமத்தினால நாம் பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிறோம். அதே போல மற்றவர்களையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? இருளில் இருக்கிறவர்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும். நமக்கு மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், அதே போல நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று நம்மை பார்த்து சொல்கிறார். நாம் இருளில் இருக்கிறவர்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கண்டிப்பாக கர்த்தர் நம்முடைய மகிமை நம்மேல் கண்டிப்பாக உதிக்கும் என்று கர்த்தர் நம்மை பார்த்து இப்போ சொல்கிறார். ஏசாயா 43ஆம் அதிகாரம் அவர் கண்டிப்பாக சொல்கிறார். 43ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களை இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை, நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் என்ன சொல்கிறார்? நானே கர்த்தர், என்னை இல்லாமல் இரட்சகர் இல்லை என்று சொல்லி நாம் அறிவிக்க வேண்டும். அதற்கு நீங்கள் என்னவா இருக்கிறீர்களாம்? சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார். நம்மை படைத்து உருவாக்கின நோக்கம் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு, நாம் எப்படி பரலோகத்துக்கு செல்ல போகிறோமோ, அந்த எக்கால சத்தம் தொனிக்கும் போது நாம் பரலோகத்துக்கு போய் சேரப்போகிறோமோ, அதே போல தேவனை கர்த்தரை அறியாத ஜனங்களை, கண்கள் இருந்தும் குருடராய் இருக்கிற ஜனங்களை, காதுகள் இருந்தும் செவிடராய் இருக்கிற ஜனங்களை நாமும் அந்த கர்த்தருடைய நாமத்தை அவர்களுக்கும் கொடுத்து ஆலயத்துக்கு கூட்டி கொண்டு சேர்த்து அவர்களையும் பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து கொண்டு போய் சேர்க்க வேண்டுமாம். அதற்கு நீங்களும் நானும் சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று வேதம் நமக்கு திட்டவட்டமாய் சொல்கிறது. அந்த கானான் தேசத்துக்கு நாம் போகும்போது நாம் ஒரு 10 பேரையாவது அல்லது 20 பேரையாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? கையில் கூட்டி கொண்டு போய் சேர வேண்டும். வெட்கப்பட்டு நாம் என்ன செய்யக்கூடாது? தலை குனிந்து நாம் நிற்கக்கூடாது. அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நாம் போய் சேர நம் பாத்திரவான்களாய் நாம் மாற வேண்டும். ஏனால் அவர் பரிசுத்தர். நம்மை பார்த்து சொல்கிறார், நான் பரிசுத்தர், ஆகையால் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் நீங்கள் பரிசுத்தமாய் இருங்கள் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. நம்முடைய தேவன் பரிசுத்தர். பாவத்தை பாராத
சுத்த கண்ணனாய் இருக்கிறார். அதனால் தேவன் பரிசுத்தர். நாம் அந்த இக்கால தொனிக்கும் போது அந்த கர்த்தருக்குள் இருக்கிறவர்கள் முதலாவது மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அதே போல கர்த்தருடைய பிள்ளைகள் மட்டும்தான் அந்த இக்கால சத்தத்தை கேட்க முடியுமாம். அதற்கு நாம் தகுதியுள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். அவருடைய இரத்தத்தால் நாம் கழுவப்பட வேண்டும், பரிசுத்தமாய் விளங்க வேண்டும். இன்றைக்கு நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வேன் என்று வாக்கு தத்தம் கொடுத்த தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார். உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். வாக்கு மாறாத தேவன். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் உடன்படிக்கையின் தேவன். நம்மளை நிச்சயமாக அந்த கானான் தேசத்துக்கு எப்படி இஸ்ரவேல் மக்களை விடுவித்து கொண்டு போய் சேர்த்தாரோ, நம்மையும் அவருடைய இரத்தத்தை கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தால் நாம் மூடப்பட வேண்டும். அதே போல் யாத்ராம் 26 சொல்லப்பட்டிருக்கு, நிர்வாணம் காணப்படாதபடிக்கு. ஏன்னா வஸ்திரம், இரட்சிப்பின் வஸ்திரம் நாம் உடுத்த வேண்டும். கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து தேவனிடத்தில் சேருங்கள். நாம் உபவாசத்தோடும் அழுகையோடும் நாம் இந்த நாட்களில் நம்முடைய இருதயத்தை கிழித்து, ஏன்னா எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனின்று ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்கிறார். ஆம், நாம் இருதயத்தை, ஏன்னா தாவீது ராஜா சொல்கிறார், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பியும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம், சுத்த இருதயம் உள்ளவர்கள்தான் நாம் பாக்கியவான்கள். அவர் தேவனை நாம் தரிசிக்க முடியும். அந்த தேவனை தரிசிக்க விடாதபடிக்கு நம்முடைய பாவங்களும் நம்முடைய அக்கிரமங்களும் தான் மறைத்து கொண்டு இருக்கிறது. தேவனை தரிசிக்க விடாதபடிக்கு, அவருடைய சத்தத்தை கேட்க விடாதபடிக்கு. ஏன்னா அவருடைய சத்தம் வல்லமை உள்ளது, மகத்துவம் உள்ளது என்று சங்கீதம் 29 நாம் பார்க்கிறோம். ஆம், தேவனுடைய சத்தத்தையும் கேட்க வேண்டும். கண்டிப்பாக நாம் கேட்டு நாம் மறுமைக்குள்ளே நாம் பிரவேசிக்கும் போது, ஏன்னா மரித்தும் பேசுகிறான் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ நாம் சாட்சியாய் நாம் இருக்க வேண்டும். நம்முடைய ஜீவியம் சாட்சியுள்ள ஜீவியமாக, இருதயம் சுத்தமுள்ள இருதயமாக நாம் காணப்படும். இரத்தத்தால் கழுவப்படும் போது நாம் பரலோக ராஜ்யத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாக நாம் மாற முடியும். தேவன் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கேட்ட வசனத்திற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஏசப்பா. எங்களை எதற்காக நீர் படைத்திருக்கிறீரோ ஆண்டவரே, நீர் பரிசுத்தர். நாங்கள் எல்லா காரியங்களிலும் சுவாமி, எங்கள் நடக்கையிலும் நாங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாய் சாட்சி உள்ளவர்களாய் நாங்கள் மாற ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா ஆண்டவரே. அதே போல் நாங்கள் எப்படி உடைய நாமத்தை நாங்கள் கண்டு கொண்டோமோ அது போலப்பா இருளில் இருக்கிறவர்களை வெளிச்சத்துக்கு கொண்டுட்டு வருவர்களாக நாங்கள் மாற ஆண்டவரே, பூமிக்கு உப்பாகவும் உலகத்துக்கு வெளிச்சமாகவும் மாற எங்களை அப்பா உடைய கையில் எங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை பயன்படுத்த வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நாங்கள் சாட்சியாய் நாங்கள் மாற எங்களை வழி நடத்துங்க சுவாமி. துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்திறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் பரம தகப்பனை. அழகா அந்த உடன்படிக்கையை குறித்து, உடன்படிக்கையை ஏற்படுத்துகிற தேவன் அதை நினைவு கூர்ந்து ஆசீர்வதித்து எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு ஆண்டவர் அழைத்து சென்றார், அதுபோல புது உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்தை சென்றடைவோம். நாம் சாட்சியாய் வாழ வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்திற்கு கண்களிலிருந்தும் காணாதிருக்கிற ஜனங்களை அழைத்து வர வேண்டும் என்ற ஒரு அற்புதமான வார்த்தையை நம்மத்தில் பகிர்ந்து கொடுத்த அன்பு சகோதரர் என்று அவர்களுக்காக கர்த்தரை துதிக்க நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த உடன்படிக்கை வார்த்தையை குறித்து ரொம்ப அழகாக இந்த பழைய ஏற்பாட்டிலேருந்து எடுத்து சொன்னார். ஆமென். ஆண்டவர் இயேசு நம்முடைய பாவங்களை சுமந்தார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை சுமையிலிருந்து விடுவித்தாரோ அதுபோல் அவர் நம்மை பாவங்களை சுமந்து நம்மை விடுவித்தார். அவர் அழகான வார்த்தை. கரங்களை தட்டி ராஜாவுக்கு நன்றி அமர்ந்து கர்த்தரை துதி நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். அறிந்த எனக்கு
அவரே அடைக்கலம். சொல்லுவோமா? அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். கைத்தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. ஆனந்தமே மகிழ்ச்சியோடு ஆமென். துதிப்பே துதிப்பே துதித்து இருப்பே உம்மை துதிப்பே துதிப்பே துதித்து கொண்டே இருப்பே உம்மை துதிப்பே. ஹல்லேலூயா. நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். உங்களை அடிமைத்தனத்தில் விடுதலையாக்கி, உங்கள் சுமையிலிருந்து நீக்கி உங்களை விடுதலையாக்கி, பரம கானானுக்கு அழைத்து சென்றவர், பொய் சொல்லாதவர், உங்களுக்கு சொன்னதை செய்வார். உடன்படிக்கையின் தேவன் உடன்படிக்கை காக்கின்றவர், நிச்சயமாய் நிறைவேற்றுவார். கரங்களை தட்டி ராஜாவுக்கு ஒரு நன்றி பலி செலுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாளிலே நம்ம விசேஷ விதமா இந்த பட்டணத்திற்கு ஜனங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த உசிலம்பட்டி ஜனங்களை சந்திக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்னு சொல்லி கரம் உயர்த்தி, ஆண்டவரே, கண்களிலிருந்து காணாமல் இருக்கிற, காதுகளிலிருந்து கேளாது இருக்கிற, ஆண்டவரே அப்பா தகப்பன் இந்த ஜனங்களை சந்திக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் கரம் உயர்த்தி, ஆண்டவரே, உசிலம்பட்டியில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். சொல்லுங்க, ஆசீர்வதியும். சிறியவர்கள், முதியவர்கள், வாலிபர்கள், பெரியோர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த பட்டணத்தை ஆசீர்வதியும். ஜனங்களை ஆசீர்வதியும். சொல்லுங்க ஆண்டவரே, இந்த உசிலம்பட்டி அதை சுற்றி இருக்கிற கிராமங்களை ஆசீர்வதியும். இந்த ஜனங்களை ஆசீர்வதித்து ரட்சிப்பீராக. நீரே ஆண்டவர், நீரே ரட்சகர், நீரே தேவன், நீரே எங்களை விடுவிக்கிறவர், நீரே ஒவ்வொருவருக்காக ரத்தம் சிந்தினவர் என்பதை இந்த பட்டணத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் அறியும்படி கர்த்தர் ஒவ்வொருடைய மனக்கண்களை திறப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி. ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானம் இறங்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய மகிழ்ச்சி இறங்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய பிரசன்னம் இறங்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற வியாதிகள் விலகட்டும். அடிமைத்தனம் விலகட்டும். ஆண்டவரே, அடிமைத்தன ஆவிகள் விலகட்டும். சாபத்தின் கிரியைகள் முறியட்டும். இயேசுவின் ரத்தம் ஒவ்வொரு வீட்டிலும் தெளிக்கப்படுவதாக. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி. ஒவ்வொரு சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெரியோர்களை ஆசீர்வதி. திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், கைவிடப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், முதியோர்கள், அனாதைகளை கர்த்தர் ஆசீர்வதி. தொழில் செய்கிறவர்களை ஆசீர்வதி. சிறு குறு தொழில் செய்கிற மக்களை ஆசீர்வதி. ரோட்டோரங்களில் குடியிருக்கிறவர்களை ஆசீர்வதி. ரோட்டோரங்களில் தொழில் செய்கிறவர்கள், சிறு கடை வைத்திருக்கிறவர்களை ஆசீர்வதி. தொழில் செய்கிறவர்களை ஆசீர்வதி. என்ன தொழில் செய்தாலும் ஆசீர்வதி. விவசாயிகளை ஆசீர்வதி. காலனியில் குடியிருக்கிற மக்களை ஆசீர்வதி. ஆண்டவரே, ஓட்டுநர்களை ஆசீர்வதி. ஆண்டவரே, ஆட்டோ ஓட்டுறவங்களை ஆசீர்வதிங்க. சுமை தாங்கிகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த பட்டணத்தில் இருக்கிற கூலி தொழிலாளிகளை ஆசீர்வதி. ஜனங்களை ஆசீர்வதிப்பீரா. ஏழை எளிய மக்களை ஆசீர்வதிப்பீர். அடுத்த வேளை உணவில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். தேவையோடு இருக்கிற மக்களை ஆசீர்வதி. கண்ணீரோடு இருக்கிற மக்களை ஆசீர்வதி. வியாதியோடு இருக்கிற மக்களை விடுதலையாக்கி கர்த்தர் அற்புதம் செய்து தூக்கி விடுவீரா. மரண வாசல் இருக்கிறவர்களை தூக்கி விடுவீரா. காப்பாற்றுகிற ரட்சகர் வெளிப்படுவீரா. ஒவ்வொரு குடும்பத்தின் மீது உம்முடைய வல்லமை இறங்கட்டும். வியாதியிலிருந்து என்னை விடுவிக்க மாட்டாரா என்று ஏக்கத்தோடு படுத்திருக்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் தொட்டு சுகமாக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் சமாதான மகிழ்ச்சி இறங்கி வரட்டும். அற்புத சுகம் இறங்கி வரட்டும். படுக்கையை மாற்றுவீரா. வியாதிகள் நீங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிப்பீரா. நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். இந்த ஆத்துமாக்களை தாரும் ஆண்டவரே, ஜனத்தை தாரும். இப்படி செய்கிற அன்பிற்காக உமக்கு நன்றி. இந்த வாரம் நடக்கிற ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற கூட்டத்தை ஆசீர்வதி. திரளான மக்களை கொண்டு வார். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இந்த 40 நாள் ஜெபத்தில் விசேஷ காலை தோறும் பங்கெடுக்கிறார்களே, உடைய சிறையிருப்பை கர்த்தர் இன்றைக்கு திருப்புவீரா. அடிமைத்தன ஆவி இன்றைக்கு முறியட்டும். அடிமைத்தன நுகம் முறிந்து போவதாக.
கடன் என்ற அடிமை விடுதலையாக்கப்படி ஜெபிக்கிறேன். பாவத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, சாபத்திலிருந்து விடுதலையாக்க ஜெபிக்கிறேன். அற்புதம் செய்வீராக. வேலையில்லாவுக்கு நிரந்தர வேலை தாரும். காம்படேட்டிவ் தேர்வுக்காக படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தந்து வெற்றி பெற உதவி செய்யும். 10, 11, 12ஆம் வகுப்பு தேர்வில் பிள்ளைக்கு நல்ல ஞானம் தந்து வெற்றி பெற உதவி செய். சரீர பலவீனங்கள் மறைந்து போவதாக, திருமண காரியங்கள் கைகூடி வருவதாக, குறைவுகள் மறைந்து போவதாக, தேவைகள் சந்திப்பீரா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கனமையும் உமக்கே செலுத்துகிறோம். ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை ரட்சியும். பரிசுத்தமாய் வாழ, சாட்சியாய் வாழ, ஒவ்வொருவருக்கும் கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ உதவி செய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுமையோட பரிசுத்த நாமத்தில் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவார்.